பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வ ஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதத லஅல்லக்கும் தஷ்குரூன். அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய தஸ்கியாவின் நேயர்களே, தோழர்களே, தோழியர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நாம் எல்லோரும் இன்றைய தினத்தில் 14வது நோன்பை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இந்த நன்னாளில் குர்ஆனின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா அன்-நஹ்லில் 78வது வசனத்தில் வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை உங்களுடைய தாய்மார்களின் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான். லா தஅலமூன ஷைஅன், எதையுமே நீங்கள் அறியாதவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். வ ஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதத, உங்களுக்கு செவித்திறன்களையும் பார்வை புலன்களையும் சிந்திக்கக்கூடிய இதயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்தான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் மனிதனுடைய படைப்புகளை குறித்து, மனிதனிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய திறன்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். மனிதனை படைக்கும் பொழுது, இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கும் பொழுது எதையுமே தெரியாத நிலையில்தான் மனிதன் பிறக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மனிதன் உலகத்தில் பிறக்கும் பொழுது தன்னுடைய நிலைகளை சொல்லக்கூடிய அளவிற்கு கூட அவனுக்கு அறிவாற்றல் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. தனக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட அறிவாற்றல் இல்லாதவனாக இருக்கிறான். எதை எடுத்துக்கொண்டாலும் அழுகக்கூடிய ஒரு நிலைதான் அவனுடைய நிலை. அவனுக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை ஒரு தாயாக அவர்களாக கணித்து தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர்த்து அவனால் சொல்லவோ அதை வேறு வழியில் தெரியப்படுத்தவோ முடியாது. ஆனால் மற்ற உயிரினங்களை நீங்கள் பார்த்தால், பிறந்த பிறகு அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை திடப்படுத்துகிறது, எழுந்து நிற்பதற்கு முயற்சி செய்கிறது, அங்குமிங்கும் ஓடுகிறது. பசி ஏற்பட்ட உடனேயே தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்குண்டான ஆதாரம் தாயின் மடியில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சரியான முறையிலே அதை தேடி சென்று தாயின் மடியை அடைந்து தன்னுடைய பசியை தீர்த்து கொள்கிறது. மனிதனை எடுத்துக்கொண்டால், அவனுக்கு பசி ஏற்பட்டால் அழுவான், வயிற்று வலி ஏற்பட்டால் அழுவான், என்ன பிரச்சனை ஏற்பட்டால் அழுவான். அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கான முயற்சியில் எப்படி ஈடுபட வேண்டும், எதுவுமே தெரியாது. இதுதான் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். ஆனால் இன்னொரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு செவி புலன்களை தந்திருக்கிறான், பார்வை திறன்களை தந்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய இதயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த 3 உறுப்புகளின் மூலமாக, இந்த 3 ஆதாரங்களின் மூலமாக மனிதன் தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனால் மனிதன் அல்லாத பிராணிகளுக்கு அது சாத்தியமில்லை. மற்ற பிராணிகளை எடுத்துக்கொண்டால், அது பிறக்கும்போது எப்படி இருந்ததோ அதே போல தான் சாகும் போதும் இருக்கும். சில அறிவு அவைகளுக்கு ஏற்படலாமே தவிர்த்து பெரிய லெவலில் அவைகளிடத்தில் மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியாது, மாற்றத்தை பார்க்க முடியாது. ஆனால் மனிதனை பொறுத்தவரை பிறக்கும்போது எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் கூட அவன் பார்க்கக்கூடிய பார்வைகளை வைத்தும், அவன் கேட்கக்கூடிய கேள்விகளை வைத்தும், சிந்திக்கக்கூடிய அந்த இதயத்தை வைத்தும் பல்வேறு விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்கிறான். அவன் பிறக்கும்போது இருந்ததைப் போலவே இறக்கும் போதும் இருப்பது கிடையாது. பிறக்கும்போது எதுவும் தெரியாத நிலையில் பிறந்தாலும் கூட அவன் இறக்கும்போது பல்வேறு விஷயங்களை தெரிந்தவனாக, பல்வேறு அறிவுகளை பெற்றவனாக இந்த உலகத்தில் அவன் மரணிக்கிறான். இதை யதார்த்தமாகவே நாம் பார்க்கிறோம். ஆனால் உலகத்திலே பல மனிதர்கள் அறிவை தேடிக்கொள்ளாமல், மார்க்கத்தினுடைய அறிவை பெற்றுக்கொள்ளாமலேயே இந்த உலகத்திலிருந்து மறையக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ கல்வி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெறக்கூடிய ஆற்றலை நமக்குள்ளே வைத்திருக்கிறான். உலகத்தில் பிறக்கும்போது நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட பிறந்த பிறகு அதை தெரிந்து கொள்வதற்குண்டான, உள்வாங்கிக் கொள்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி இருந்தும் கூட கல்வியை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது சில பேர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. யார் என்று சொன்னால், யாரிடத்தில் பெருமை இருக்கிறதோ அவர்களால் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பெருமையை நாம் முதலிலே நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றி விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ரின்
யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். உடனே ஒரு நபித்தோழர், அல்லாஹுடைய தூதரே, இன்னர் ரஜுல யுஹிப்பு ஐ யகூன சௌபுஹு ஹசனன் வனஅலுஹு ஹசனன், ஒரு மனிதன் தன்னுடைய உடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவனுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், இது பெருமையா என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கின்றான். அல் கிபுரு, பெருமை என்பது பத்தருல் ஹக்கி வகம்துன் நாசி, சத்தியத்தை மறுப்பதும் மக்களையெல்லாம் மடையர்களாக நினைப்பதும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 131வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மக்களையெல்லாம் மடையனாக நினைக்கக்கூடியவன், தான் உயர்ந்தவன், தனக்குத்தான் எல்லாமே தெரியும் என்ற கோணத்தில் சிந்திக்கக்கூடியவன் கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சிறிய பையனிடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய விவசாய இடத்துல இருந்தாலும் சரிதான், அல்லது நம்முடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பண்ட பாத்திரங்களை கழுகக்கூடிய ஒரு சாமானியனிடத்தில் இருந்தாலும் கூட அவனிடத்தில் கல்வி இருந்தால் வெட்கப்படாமல் எந்த விதமான பெருமையும் கொள்ளாமல் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக, கல்வியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் வெட்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும். வெட்கம் இல்லாமல் கல்வியை கேட்பதற்கு நாம் முன்வர வேண்டும். வெட்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. ஆனால் கல்வியின் விஷயத்தில் நாம் வெட்கப்படக்கூடாது. நாம் யாரிடத்தில் போய் கல்வியை தேடுகிறோமோ அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அறிவு இருக்குமானால் வெட்கம் கொள்ளாமல் கல்வியை தேட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. புகாரியிலே இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹியுன் வலா முஸ்தக்பிருன், கல்வியை வெட்கப்படக்கூடியவனும் பெருமை கொள்ளக்கூடியவனும் ஒரு காலம் கற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட தன்னுடைய ஹதீஸ்களில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் பொழுது, நிஅமல் அன்சாரு நிஅமன் நிசா நிசாருல் அன்சார், பெண்களிலேயே சிறந்தவர்கள் அன்சாரி பெண்கள் தான். லம் யம்னஅஹுன்ன அல் ஹயாஉ அன் யதஃபக்கஹ்ன ஃபித்தீன், மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு வெட்கம் என்பது எந்த காலத்திலேயும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் வெட்கப்படக்கூடாது. அன்சாரிகள் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொல்லிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு ஒரு சான்று சொல்வதாக இருந்தால், உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. அவர்கள் கூறுகிறார்கள், உம்மு சுலைம் என்ற ஒரு அன்சாரி பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இன்னல்லாஹ லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. எனவே ஃபஹல் அலல் மர்அதி மின் குஸ்லின் இதஹ்தலமத், ஒரு பெண் அவளுக்கு இந்திரியம் வெளிப்பட்டால், ஸ்கலிதம் ஏற்பட்டால் அவள் மீது குளிப்பு கடமையாகுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா ரஅத்தில் மா, அவள் தன்னுடலில் தண்ணீரை பெற்றுக்கொண்டால், ஸ்கலிதம் ஏற்பட்டதற்கான அடையாளமாக தண்ணீரை பெற்றுக்கொண்டால் அவள் குளிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய முகத்தை பொத்தி கொண்டு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, அவ தஹலிமில் மர்அத்து, ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் தரிபத் யமீனுக்கி, உன்னுடைய வலக்கரம் மண்ணாகட்டுமாக, அவளுக்கும் ஸ்கலிதம் ஏற்படும். ஃபபிம யஷ்பஹுஹா வலதுஹா, அவளுடைய குழந்தை அவளைப் போல எப்படி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வினா தொடுத்தார்கள். அதாவது பெண்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படுவதன் காரணமாகத்தான் ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது அவர்களுடைய அந்த சக்தி உறுதியாக இருக்குமானால், பவர் உள்ளதாக இருக்குமானால் அவளை போல குழந்தை பிறக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்கேள்வியிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸ் புகாரியிலே 127வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் என்று சொன்னால், அன்சாரி பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கே உரிய தனிமையாக அறியப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட மார்க்க ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பதற்கு அவர்கள் வெட்கப்பட்டதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கல்வியை பொறுத்தவரை வெட்கப்படவும் கூடாது, பெருமை கொள்ளவும் கூடாது. இந்த இரண்டு தன்மைகள் யாரிடத்தில் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள்தான் கல்வியை பெற முடியும். அவர்கள்தான் மார்க்க அறிவை தங்களுக்குள்ளே அவர்களால் மட்டும்தான் பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை எல்லாம் பிறக்கச் செய்யும் போது ஒன்றுமே தெரியாத நிலையில் பிறக்கச் செய்கின்றான். ஆனால் இறக்கும் பொழுதும் அதே நிலைப்பாட்டில் நாம் இறந்துவிடக்கூடாது. நம்முடைய அறிவை, அதிலேயும் குறிப்பாக ஷரீஆவினுடைய அறிவை நாம் எந்த அளவுக்கு பெற வேண்டுமோ அந்த அளவுக்கு பெறுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்து அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.